ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இன்பக்குடி முதிர் இல்லத்துலேருந்து பேசுகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதிர் இல்லத்துடைய உணவு பழக்கம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா, நாங்கள் இவ்வளோ தூரம் வீட்டில் வச்சு பார்த்தோம், எங்கள் போகிற இடங்கள் முதிர் இல்லத்தில் சேர்க்க போகிறோமே, எப்படிப்பட்ட ஃபுட்டு கொடுப்பாங்க என்ன ஏது நமக்கு தெரியாது, சரியாக கவனிச்சுக்கிறாங்களான்னு தெரியாது. அந்த ஒரு டவுட் இருக்கும். அதுக்காக இந்த ஒரு வீடியோ இந்த முதிர் இல்லத்தில் இன்பக்குடி முதிர் இல்லத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டீ காஃபி மைதா இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து அலோட் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த நாட்களில் இந்த மைதா சுகர் இது வந்து சுகர் ப்ராப்ளம் வர்றதுக்கும் இன்னும் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஸ்ட்ரோக்கு இதெல்லாமே வந்து இந்த இந்த ஃபுட் கண்டென்ட்ஸ் மூலமா தான் அதிகமா வந்து இந்த நாட்கள் அதிகமா மக்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால இந்த ஃபுட்டுக்கு வந்து இங்க அலோடு கிடையாது. காலையில வந்து டீ காஃபி பதிலாக வந்து நாங்கள் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, இஞ்சி தண்ணி, இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி வந்து சூடா வந்து நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 11 மணிக்கு லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 11 மணிக்கா வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க. தினமும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸு, ஆப்பிள் ஒரு நாள்னா ஒரு நாள் பப்பாளி, ஒரு நாள் மாதுளை, இந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல புரத சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு, நார்ச்சத்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வயதானவர்களுக்கு கொடுக்குறோம். மதியத்துக்கு வந்து தினமும் ப்ரோட்டீன்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால தினம் ஒரு முட்டை, வீக்லி ஒன்ஸு மீன், வீக்லி ஒன்ஸு சிக்கன், இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன் கூட சேர்ந்து தினம் ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் பொரியல், சாம்பார் கூட வந்து ஒரு பொரியல் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுக்குறோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா டீக்கு பதிலாக வந்து சூப்பு, வெஜ்ஜி சூப்பு இல்லை தக்காளி சூப் இந்த மாதிரி சூப் வகைகள், அது கூடவே வந்து பச்சை பயிறு, கொண்டக்கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அந்த வயதானவர்களுக்கு கொடுக்குறாங்க. நைட்டு டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, கேழ்வரகு தோசை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஹெல்த்துக்காக, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இதுலலாம் சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஈஸியா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். நார்ச்சத்து, புரதச்சத்து, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தினமும் அவங்க சரீரத்துக்கு கிடைக்கிறதுனால அவங்க என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் சீக்கிரம் வந்து மருந்து மாத்திரைகளை கூடவே இவங்க வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது வந்து முதியோர்களை சேர்க்கும் போது இந்த ஒரு கவலை இருக்கலாம், போற இடத்துல நல்ல ஃபுட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு. அந்த கவலை இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. இந்த முதியோர்லத்துடைய என்னென்ன ஃபுட் வகைகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.